ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, எது சிறந்த நீதி. அது ஒரு நீதிமன்றம். ஜட்ஜு அங்கே உட்காந்துட்டு இருந்தார். அவர் கேட்டார், திரும்ப திரும்ப பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு வர்றியே, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு. அதற்கு அந்த குற்றவாளி சொன்னான், எவ்வளவு தடவை பிக் பாக்கெட் அடித்தாலும் அதே தண்டனை தான் திரும்ப திரும்ப தருவீங்க, நீங்கள் சட்டத்தை திருத்த மாட்டீங்களா அப்படின்னு சொன்னான் பிக் பாக்கெட்டு பக்கிரி. ஜட்ஜுக்கு சுருக்குன்னுச்சு. அவர் அவனை பார்த்துட்டு முறைச்சாரு. பக்கிரியை ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போக சொல்லிட்டு ஜெயிலரை தனியாக அழைத்து ஏதோ பேசினார் ஜட்ஜு. ஜெயிலர் பிக் பாக்கெட் அடித்த 10 பேரை ஒரு பிளாக்ல வச்சாரு. பக்கிரியை தனியாக அழைச்சிட்டு வர சொன்னார். பக்கிரி கிட்ட சொன்னார், இந்த பிளாக்ல உனக்கு நேரப்படி சோறு கிடையாது. இந்த பிளாக்குக்கு ஒரு கேன்டீன் இருக்கு. செய்யற வேலைக்கு தினமும் 200 ரூபா கூலி. அதை கொண்டு போய் காசு கொடுத்துட்டு நீ சாப்பிடலாம். ஒரு டிஃபன் 50 ரூபா, ஒரு சாப்பாடு 100 ரூபா. மிச்சம் பிடிக்கிற காசு உனக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த போலீஸு. பக்கிரி சந்தோஷமா அதை ஒப்புக்கொண்டான். ஜெயிலர் மற்ற 9 பேரை தனியாக அழைச்சாரு. அவங்க கிட்ட சொன்னாரு, பக்கிரி கூலியை வாங்கிட்டு செல்லுக்கு போற வழியில அவனை பிக் பாக்கெட் அடிக்கிறது தான் உங்க வேலை. அவனுக்கு தெரியவே கூடாது. தினம் ஒவ்வொருத்தரா இந்த வேலையை செய்யணும். யார் எப்ப பண்றீங்க அப்படின்னு அவனுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா உங்க யாருக்கும் சோறு கிடையாது அப்படின்னு சொன்னாரு அந்த போலீஸ். அவர்கள் இந்த தொழிலை சவாலாக ஏற்றாங்க. முதல் நாளே பக்கிரி பாக்கெட்ல இருந்து காசையும் எடுத்தான் ஒருத்தன். எவ்வளவு கெஞ்சியும் அவனுக்கு இலவசமா டிஃபன் தரவே இல்லை ஜெயில. பசியில் அவனை துடிக்க விட்டு கெஞ்சின்னு கெஞ்ச விட்டு அப்புறம் துளியுண்டு சாப்பாட்டை மட்டும் அவனுக்கு கொடுத்தாங்க. அவன் சாப்பாடு கிடைக்காம தவிப்பதை மற்ற 9 பேரும் பார்த்து கொண்டிருந்தாங்களே தவிர வேற வழி அவங்களுக்கு தெரியல. ஆட்டத்துக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டா 9 பேரும் பட்டினி. அதை விட ஒருத்தன் பட்டினியா இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்லையே அப்படின்னு அந்த 9 பேரும் யோசிச்சாங்க. எல்லாரும் விடுதலையாகும் அன்று ஜட்ஜு வந்தாரு. அவர் கேட்டாரு, சட்டத்தையோ தண்டனையோ கடுமையாக மாற்றுகிற அதிகாரம் எனக்கு இல்லை. ஆனா ஜெயில் வழக்கங்களை முன் அனுமதியோடு பரீட்சார்த்தமா மாற்றும் அதிகாரம் ஜெயிலருக்கு உண்டு. உங்க மனப்பாங்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு ஜட்ஜு. அதற்கு அந்த பக்கிரி சொன்னா, ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத ஒரு செகண்ட்ல தட்டிக்கிட்டு போறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ புரியுது. இனி பிக் பாக்கெட் அடிக்க எனக்கு மனசே வராது அப்படின்னு சொன்னான் பக்கிரி. பிக் பாக்கெட் கொடுத்தவன் பசியில துடிக்கிறத பார்க்க சகிக்கல. செத்தாலும் இனிமே பிக் பாக்கெட்டே அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க மற்ற 9 பேரும். ஜட்ஜு ஒரு திருக்குறள் அபிமானி. வள்ளுவர் சொன்னதைத்தான் அவரும் சொன்னாரு. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. குற்றம் செய்யப்பட்ட சூழ்நிலையை ஆராய்ந்து குற்றவாளி மீண்டும் அத்தகைய குற்றத்தை செய்யாத வண்ணம் தண்டனை கொடுக்கிறவன் தான் சிறந்த அரசன். அதுவே சிறந்த நீதி. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.